Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 168. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு ஒரு சைடு போயிட்டு இருப்பானா. லூஃபி கூப்பிட்டு அட கிறுக்கு பையில அது தப்பான ரூட், நம்ம போக வேண்டியது வெஸ்ட், நீ ஏன்டா வேஸ்ட் அங்க போற, உன்னைய வச்சுக்கிட்டு எனக்கு ஒரே தலைவலி, பின்ன வழி தெரியாதவன் கூட போனா தலைவலி தான் வரும்னு ஈஸ்ட் சைடு போயிட்டு இருப்பான். டாப்பர் பார்த்துட்டு முழிப்பான், என்ன பண்றான் இவன். ஜோரோ கத்துவான், லூஃபி மத்தவங்க சொன்னா போல கேட்டு பழகு, ஸ்கல்லோட ரைட் ஐக்கு போகணும்னா நம்ம ரைட்ல தான் போகணும், நீ என்ன லெப்ட்ல போயிட்டு இருக்க லூசு பையலாமா. சாப்பர் மண்டைய பிச்சுக்குவான். ரெண்டு பேருமே தப்பான ரூட்ல தான் போறானுங்க, ஆனா ஏதோ கரெக்டான ரூட்ல போற மாதிரியே பேசிக்கிறானுங்களேன்னு ராபின் சாப்பாட்ட சொல்லி அவனுக்கிட்ட போய் சொல்லுவாளா. சார் ரைட் அவனு சொல்ல போவான். அந்த டைம் லூஃபி கீழ இருந்து ஏதோ ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் என்ன மேட்டர் எல்லாம் சொல்லி வா இந்த பக்கமா போன்னு கூட்டு போவானா. இதெல்லாம் ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல, நாங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்ல சொல்லிட்டு அப்படியே போய் நிறைய போவாங்க. அப்ப நம்ம லூஃபி ஒரு குச்சி எடுத்தான்ல, அதை அப்படியே கையில வச்சு ஆடிக்கிட்டே போவான். சாப்பர் பார்த்துட்டு அந்த குச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, நேக்கு தெரியும் நான் எடுத்திருக்கேன்ல, உனக்கும் இந்த மாதிரி வேணும்னா போய் தேடி எடுத்துக்காமா, நீ ரொம்ப ரொம்ப லக்கிப்பான்னு சொல்லிட்டு சாப்பர் அவனுக்கும் அதே மாதிரி குச்சி வேணும்னு சொல்லி தேடி கிளம்பிடுவான். சோரோக்கு ஒண்ணும் புரியல, எதுக்குடா இப்படி குச்சிக்காண்டி அலையறீங்கன்னு. சாப்பரும் அழகா ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு பரவாயில்ல இந்த ஐலாண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அந்த அளவுக்கு மோசம் இல்லன்னு சொல்லிட்டு ஜாலியா குச்சை வச்சு விளையாண்டுட்டே போவான். பரவாயில்லையே நீயும் சூப்பரா அவனை கண்டுபிடிச்சிட்டானவன அவனுக்கு செம ஹாப்பி. அப்புறம் ஜோரோ என்ன சொல்லுவான், இந்த மாதிரி சாப்பர் நேத்து பிரீஸ்ட் கிட்ட மாட்டிட்டான்ல, அந்த டைம் அவன் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கறத இப்ப அவனால ஃபீல் பண்ண முடியுதாமா. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காமா. அவன் சிரிச்சுக்கிட்டே தான் வருவான், பெருசா எதுவும் சொல்ல மாட்டான். ரோபினும் அவனுக்காண்டி பேசிக்கிட்டே வருவாளா. அந்த டைம் காட்டுக்குள்ள ஏதோ ஊர்ந்து வர்ற மாதிரி ஒரு சவுண்ட், என்ன சவுண்ட் இதுன்னு பின்னாடி பாப்பான். வினோதமான பேட்டர்ன்ல மரம் மாதிரியே ஒண்ணு இருக்கு. இவங்க இந்த வழியா வரும்போது இப்படி ஒரு பேட்டர்ன்ல எதையுமே பார்க்கலையே, என்னவா இருக்கும்னு பாத்துட்டு இருக்கும் போதே அப்படியே அது நகருமா. உடனே ஷாக் ஆவான், என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. ஒண்ணுமே இல்லன்ட்டு அவன் பாட்டுக்கு வருவான். இப்ப என்னன்னா பிரீஸ்டையே ஒத்தாளா நின்னு சமாளிச்சிருக்கான்னு இவன் மேல பெரிய மரியாதை இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மரத்தோட வேறு மூவ் பண்ணுச்சுன்னு சொன்னா எல்லாம் இவனை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்கன்னு அவன் பாட்டுக்கு போவான். மேபி இது ஏதாச்சும் இமேஜினேஷனா இருந்தா பஞ்சாயத்து தானே, அதனால வாயை மூடிட்டு சைலண்டா போவானா. அந்த டைம் பேர்ட்ஸ் எல்லாமே மொத்தமா கத்திட்டு பறக்குங்க. ராபினுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. கடைசியா வந்துட்டு இருக்கிறது சாப்பரு. பின்னாடி அந்த பார்த்த விஷயத்த அப்படியே லுக்கூட்டுக்கிட்டே வருவான். என்ன தரா பாத்துட்டு வரான்னு கேட்டா எதையுமே சொல்ல மாட்டான். ஆனா அந்த டைம் லூஃபி அந்த வியாடான பேட்டர்னை பாத்துருவான். அது வேற பயங்கரமா மூவ் பண்ணிட்டு இருக்குமா. என்ன மூவ் பண்ணுன்னு கேட்டவொன்னு அப்ப உங்க கண்ணுக்கும் தெரியுதா, அதை நான் முன்னாடியே பார்த்தேன்னு பதறுவான். அது என்ன பண்ணும், அப்படியே நம்மளால ரவுண்டு கட்டும். அந்த இடமே வேற லெவல்ல பயங்கரமா அதிருமா. என்னன்னு பார்த்தா அது ஒரு பெரிய சைஸ் பாம்பு. அவ்வளவுதான், சாப்பர்லாம் பயத்தோட உச்சிக்கே போயிருவான். ஏன்னா அந்த பாம்பு அத்தா தண்டிக்கு இருக்கு. அட அங்க இருக்க மரங்களே பெருசு பெருசா இருக்குது. அந்த மரத்தையே இந்த பாம்பு சுத்திட்டு இருக்குன்னா இப்ப எவ்வளவு பெருசுக்கு இருக்கும். அப்படியே கட் பண்ணி இந்த நமியோட டீமை காட்டுறாங்க. அவங்க கப்பல்ல சும்மா ஜம்முன்னு பொறுமையா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சூப்பரா போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்லோவா போறதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். நமி கிட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ணுன்னு சொன்னா நான் என்னடா பண்ணுவேன், என்னால முடியாது, கேப்டன் உசோப் இருக்காரு அவர் பாத்துக்குவாரும்பாலா. எங்க இன்னொரு முறை சொல்லுங்கம்பா. இப்ப என்னன்னா இவங்க கப்பல் மூவ் பண்றது காத்த வச்சு இல்ல, அந்த டயல் ஷிப்ப பின்னாடி கட்டி வச்சிருப்பாங்க. அத சோர்ஸா யூஸ் பண்ணி தான் இப்ப இவங்க கப்பல் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல கப்பலா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வேகமாவே போயிருக்கலாம். ஆனா கொனிஸ் தான் தரமாட்டேன்ட்டாலே. எங்க உசோப் நமி சஞ்சி ரெண்டு பேரும் என்னோட பாதுகாப்புல எப்பவுமே இருங்க. ஏன்னா இந்த காடை பார்த்தா கேப்டன் உசோப்புக்கு லைட்டா பயம்பா. சஞ்சி காண்டாயி டாய் முதல்ல கேப்டன் மாதிரி நடிக்கிறத நிப்பாட்றா, தாங்க முடியல, என்னானாலும் நான் தான் நமியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ பேசாம இருப்பான். அப்ப நமி டைம் ஆயிருச்சு, சாப்பர் வந்து டைமுக்கு ஸ்கை நைட்டுக்கு மெடிசன் கொடுக்க சொல்லியிருந்தான், கொடுத்தலாமேன்னு சொல்லுவா. அவரு அங்கதான் வெளியே உட்காந்துட்டு இருப்பாரு. என் பேரு ஸ்கை நைட் இல்ல கேன் ஃபாலும் பாரு சார் ரைட்னு அவ மெடிசன் எடுக்க போயிருவா. இப்போ ஓரளவுக்கு ஸ்கை நைட் பரவாயில்ல, அவரு நம்மளுக்கு தான் தேங்க்யூ சொல்லுவாரு. ஏன்னா இவங்க தானே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உசோப் என்ன சொல்லுவான், உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னா எங்க ஷிப்போட டாக்டருக்கு சொல்லுங்க, அவனோட மருந்து தான் சூப்பராவே வேலை செய்யும், ஆனா நீங்க அவனையே காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கீங்க, சோ ரெண்டு பேருமே பண்ண உதவி ஈக்குவல் ஆயிருச்சுன்னு சொல்லி சிரிப்பான். அவரு எதுவுமே பேசாம அப்படியே கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டவனே நான் இந்த ஐலாண்ட பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்லட்டுமான்னு கேட்பாரு. சொல்லுங்க சொல்லி தொலைங்க உடனே அவரும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேன்ஃபால் தான் கடவுளா இருந்தாராமா. இத சொன்ன உடனே உசோப்பு என்ன கிளவா தலையில அடிபட்டுச்சான்னு கேட்பான். அவ்வளவுதான் அவன் பேர்டு காண்டாயி உசோப்பை போட்டு ஒரு வழி பண்ணிரும். இப்ப என்னன்னா ஸ்கைபியால இப்ப அப்பரியாடுன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கைபியா ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்கை ஐலாண்டு. அங்க சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்ல. ப்ளூ சீல அடிக்கடி நாக்அப் ஸ்டீம்லாம் வரும்ல, அதுல இருந்து ஏகப்பட்ட பொருட்கள் மேல அடிச்சுட்டு வருமாமா. எப்படின்னா பொம்மைங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னும் நிறைய சொல்ல போனா அந்த ஸ்கை ஐலாண்ட்ல இருக்க ஐட்டம் எல்லாமே முக்காவாசி கீழ இருந்து இப்படித்தான் வருமாமா. ஆனா ஒரு நாள் என்ன இருக்கு, அந்த நாக்அப் ஸ்டீமோட சைஸ் ரொம்ப அதிகமாகி ஒரு தீவையே பிச்சுக்கிட்டு மேல கொண்டு வந்திருக்கு. இத பார்த்து ஸ்கைல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப புனிதமானது, ஹெவன்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பழங்குடி மக்கள்லாம் இந்த வரத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்தை யார் ஆளுவாங்கிற பேர்ல சண்டை வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது நம்பி டேப்லெட்டும் தண்ணியும் கொண்டு வந்து இடையில வைப்பா. இங்க வாழ்ந்துட்டு வந்தாங்களே அந்த பழங்குடி மக்கள், அவங்க வேற யாரும் இல்ல, அந்த ஷாண்டியன்ஸ் தான். கொரில்லாஸ்னு சொல்றாங்களே அந்த ஆளுங்க
தான். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா அந்த ஷாண்டியன்ஸ் எல்லாருமே ஐலாண்ட்ல கீழே தான் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே வலுக்கட்டாயமா மேல தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த ஐலாண்டோட சேர்த்து அந்த நாக் அப் ஸ்டீம் மேல தூக்கிட்டு வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கைல வாழ்ந்துட்டு இருந்த ஐலே மக்கள் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட ஹோம்லேண்ட திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த இடத்தை விடணும்னு சொன்னா ஷாண்டியன்ஸ் விடுவாங்களா? இது எங்க மண்ணுக்காண்டி நாங்க போராடுவோம்னு 400 வருஷம் ஆகுது. இன்னுமே ஸ்கை பீப்புளுக்கும் ஷாண்டியன்ஸுக்கும் சண்டை விடாம போய்கிட்டே தான் இருக்கு. இன்னும் எந்த ஒரு முடிவுக்குமே வரல. அவங்களுக்கு தேவை அவங்களோட ஹோம்லேண்ட். இதெல்லாம் நமக்கு கேட்கும் போதே கஷ்டமா இருக்கும். இவனு ரெண்டு பேரும் கத்துவானுங்க அப்படின்னா ஸ்கை பீப்புள் தான் கெட்டவங்க, நீயும் கெட்டவன்னு. பிஎஸ் ரெண்டு வத்தையுமே பிடிச்சி மண்டையோட ஒரு அடி ஐயோன்னு கத்திட்டு இறப்பானுங்க. இவனுங்களோட ஒரே ஃபன்னு தான். ஸ்கை நைட்டும் ஒத்துவாரு, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்து வாயில போட்டுட்டு டேங்க்ஸ் பாரு. இங்க பிஎஸ் கடிச்சல கண்ட மேனிக்கு உசோப்பங்க வளைஞ்சிட்டு கிடப்பான். சரி இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஓகே. எனரு எப்ப குறுக்க வந்தான்? யார் அந்த காட் எனருன்னு கேப்பா. உடனே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படியே மாறும். என்ன மேட்டர்னா இவரு கடவுளா இருந்தப்போ அவன் சடனா ஸ்கை ஐலாண்டுக்கு வந்தான். அதுவும் அவன் கூட அவன் சோல்ஜர்ஸோட வந்தவன். என்ன பண்ணா, வந்த உடனேயே நம்ம ஸ்கை நைட்டோட டிவைன் ஸ்குவாடையும் அந்த ஷாண்டியன்ஸையும் வெளுன்னு வெளுத்து விட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த அப்பரியாடி அவன் கண்ட்ரோலுக்கு போச்சு. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து 6 வருஷம் ஆகுது. இவருக்கு கீழே இருந்த டிவைன் ஸ்குவாடு இப்ப எனருக்கு கீழே வேலை பார்க்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி புடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல அவங்கள பத்தி எந்த டீடைல்ஸுமே இவருக்கு தெரியல. ஸ்கை பீப்புள் தான் அவனுக்கு பயந்து மாறினாங்களே தவிர ஷாண்டியன்ஸ் அப்படி மாறல. அதான் லார்ட் எனரு அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாருன்னு சொல்லி மாலையிலேயே மாட்டி விட்டாங்களே. பட் ஷாண்டியன்ஸ் அப்படி இல்ல, செத்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து தான் நின்னானுங்க. அவங்களுக்கு இப்ப அவங்களோட ஹோம்லேண்ட் வேணும். அது வரைக்கும் அவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க. சஞ்சய்க்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஷாண்டியன்ஸுக்கு இப்ப அவங்க ஹோம்லேண்ட் வேணும்னா இவங்க அவங்கிட்ட தானே போய் சண்டை பண்ணும். எதுக்கு தேவையில்லாம அப்பதான் நம்ம பயிலுக ஸ்கைக்கு புதுசா வந்திருந்தாங்க. ஆனா அந்த டைம் வைப்பருங்கிறவன் வந்து அட்டாக் பண்ணால, அதுவும் ஒரே அடியில 3 பேர்த்தையும் காலி பண்ணிட்டான். இதுல ஷிப்பையுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா ஜஸ்ட் மிஸ். அட டிவைன் ஸ்குவாடோட மெம்பர்ஸ் சில டைம் எல்லாம் ஷிப்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கை பீப்புள் தான் ஷாண்டியன்ஸுக்கு எனிமி ஆச்சு. ஐ மீன் எனிமியா தான் பாக்குறாங்க. அதனால இவங்களையும் ஸ்கை பீப்புள் நினைச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்படித்தான் அவங்க எல்லாத்தையுமே தப்பா பண்ணுவாங்க. அட பண்ணி பயிலா கொஞ்சம் விட்டு தான் எங்க எல்லாத்தையுமே கொன்றுப்பாயா. அவன் மிஸ்டேக்கா கொள்ள நாங்க தான் கிடைச்சமான்னு கேட்பான். இந்த மாதிரி யாராச்சும் எஸ்கேப் ஆகி வராங்கன்னு தெரிஞ்சா ஸ்கை நைட் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சேஃப்டியா காப்பாத்தி வேற ஒரு ஐலாண்ட்ல கொண்டு போய் சேர்த்திடுவாராமா. ஏன்னா அவங்கள கிரிமினல் சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அவங்களால வாழ முடியாது. எனரு மறுபடியும் அப்சர்வ் பண்ணிடுவான். இதெல்லாம் வச்சு கேட்கும் போதே நல்லா தெரியுது அந்த எனரு பைய டெரருக்கெல்லாம் டெரரா இருப்பான்னு. உசோப்பு வந்து சப்புன்னு அடிப்பான். அப்படியெல்லாம் தப்பா பேசாத, கடவுள் என்னைக்குமே கடவுள் தான். அவர் இப்ப கூட நம்மள பாத்துட்டு இருக்கலாம், அதனால நல்லபடியா பேசுமா. அடே பேதியில போவான். நீ எப்பண்டா ஸ்கைப்பியன் மக்களாமான்னு கேட்டா, ஆண்டவரே இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை மன்னிப்பீராக, கொஞ்சம் என்னைய சேர்த்து மன்னிச்சிருங்கோமா. அப்புறம் தான் ஒரு மேட்டர் சொல்லுவாரு, நம்ம எல்லாம் நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். என்னடான்னு கேட்டா அந்த எனரு பைய ஒரு ரூல்ஸ் போட்டான். அதாவது அவுட் சைட்ல இருந்து வர எல்லாருமே லைக் நம்மளுக்கு எல்லாம் வந்தப்போ அவங்கள கிரிமினல் சொல்லிட்டாங்கல்ல, அதெல்லாமே வேணும்னே பண்ண வச்சதான். அப்படி அவங்கள சொல்ல வச்சு அப்பரியாடுக்கு அனுப்பி விட்டு, அதுவும் யாரை யூஸ் பண்ணி, அந்த ஸ்கைப்பியா மக்களை யூஸ் பண்ணி. அதை பண்ணும்போது தானே கொனிசால முடியாம அழுது உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவா. இந்த மாதிரி நீங்க அங்க போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லாத்தையுமே அந்த எனரு போட்டு தள்ளிட்டான். அவன் கடவுள்னு சொல்லி ஒரு பெரிய ராஜ்யத்தையே நடத்திட்டு இருக்கான். அவனை மீறி இங்க எதுவுமே நடக்காது பாரு. நம்ம எல்லாம் ஏஞ்சல் பீச்சை பார்த்தப்போ சொர்க்கத்துக்கே வந்துட்டோன்னு சந்தோஷப்பட்டாலாமா. ஆனா இப்பதான் தெரியுது இது எவ்வளவு மோசமான இடம்னு. என்ன பண்றது, சிட்டி ஆஃப் கோல்டும் இதோட பிச்சுக்கிட்டு மேல வந்துருச்சுலாம்பா. அப்பதான் ஸ்கை நைட் லாஸ்ட் நைட்டே நான் கேட்கணும்னு நினைச்சேன். கோல்டுன்னு என்னமோ ஒண்ணு சொல்றீங்களே, அப்படின்னா என்னன்னு கேப்பாரு. அட சண்டால பயலன்னு அம்பிட்டு பேரும் செம்மையா ஷாக் ஆகுறதோட நமி ஷாக் ஆகி அடே பேதியில போவான். கோல்ட போய் என்னன்னு கேக்குறிய கேள கோல்டு, நீ எல்லாம் மாடு முட்டிதாயா சாவேன்னு சொல்லுவா. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஸ்கை நைட் காடா இருக்கும் போது கூட ஷாண்டியா கூட்டத்தோட சண்டை தான். அட 400 வருஷத்து பகையாச்சே, எப்படி விட முடியும். ஆனா நம்மள ஸ்கை நைட் என்ன சொல்லிருப்பாருன்னா, நம்ம நெகோசியேட் பண்ணி பேசி தீர்த்துக்கலாம், தேவையில்லாத சண்டையெல்லாம் வேண்டாம் பாரு. ஆனா அந்த வைப்பர் பைய கேட்கற மாதிரியே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். நல்லா கேட்டுக்க கேன்ஃபால், என்ன ஆனாலும் சரி உனக்கேத்த மாதிரி மட்டும் நாங்க நடந்துக்கவே மாட்டோம்பா. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதாவது வைப்பருக்கு இப்ப சண்டை போட்டே ஆகணும். அப்படி உங்களால முடியலன்னா கிளம்பி போங்கம்மா. ஏன்னா இந்த சண்டை ஒண்ணு நேத்தோ இன்னைக்கோ ஆரம்பிச்சது இல்ல, ஆண்டாண்டு காலமா ஜெனரேஷனா போய்கிட்டே இருக்குது. அதை எதுக்கு இப்ப நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா அவரு தெளிவா சொல்லிடுவாரு, என்னால எல்லாத்தையுமே எல்லாம் திருப்பி தர முடியாது. அப்பரியாடு வரத்தோட பவர் தான் ஸ்கைப்பியாக்கு ஒரு முக்கியமான பவரே. அது கிடைச்சது எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. அதனால இன்னசென்ட் பீப்புள்கிட்ட இருந்து நான் கண்டிப்பா மொத்தமா எடுத்துக்க விடவே மாட்டேன் பாரு. உடனே அவன், ஓ அப்போ ஸ்கை பீப்புள்லாம் இன்னசென்ட், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க சண்டை போட மாட்டீங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னா நான் சொல்றத பண்ணு. சாக மாட்டேன்னு சொல்ற ஒரு 100 பேர்த்தோட தலையை வெட்டி இங்க கொண்டு வா, எல்லா பஞ்சாயத்தையும் சரி பண்ணிடலாம்பா. அவரு என்னாலலாம் முடியாதும் பாரு. அப்புறம் என்ன நெகோசியேஷன், கிளம்பு, அவங்கிட்ட எல்லாம் சமாதானம் பேச முடியாதும்பா. அப்படி பேசணும்னா உன் தலையை வெட்டிட்டு தாண்டா பேசுவேன்னு சொல்லுவானா. உடனே ஸ்கை நைட், வைப்பரு வெயிட் பண்ணும் பாரு, என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல, சொல்லாதேன்பா. ஆனா அந்த ஆளு வேணும்னே அவனை வெறுப்பேத்துறதுக்காக சம்பந்தமே இல்லாம எனக்கு பம்கின் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும் பாரா, அவனுக்கு வெறி ஆயிரும், பின்ன கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்படி பேசினா காண்டாக மாட்டானா. சோ வேகமா ஸ்கை நைட் அட்டாக் பண்ண வருவான். உடனே ஸ்கை நைட்டோட ஆளுகளும் ஆயுதத்தோட வருவாங்க. அதே நேரம் வைப்பரு சண்டைக்கு வருவானா. அந்த இடத்துல ஒரு மினி கலவரமே உருவாயிரும். அந்த டைம் ஐசா குழந்தை புள்ள உள்ள டென்ட்டுக்குள்ள தேம்பி அழுதுட்டு இருப்பா. அட எப்பவுமே வாழ மாட்டா. எப்பமாச்சும் வில்லேஜ்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடந்தா மட்டும்தான் இவ உடனே நிறுத்தாம அழ ஆரம்பிச்சாராமா. ஒரு வேளை வைப்பரை பார்த்து
பயந்துட்டாலோன்னு டவுட். அங்க பார்த்தா அந்த வைப்பர் பைய வெறி புடிச்சு எல்லாத்தையுமே மூஞ்சா அடிச்சுட்டு இருப்பான். இவனுக்கு வேற வேலை இல்ல, ஏதாச்சும் பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த இடத்துல அவன் இல்லாம இருக்க மாட்டான். சைல்டிஷ் பாய். லக்கிக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கும். அந்த கிறுக்கு பையன் மனுஷ மாதிரியே இல்ல, ஒரு வெறி புடிச்ச டீமன் மாதிரி இருக்கான். இதெல்லாம் லக்கி யோசிச்சு பார்த்துட்டு வைப்பரை பார்க்க போவா. அவன் பார்த்தா இவ எடுத்துட்டு வந்த மணல் எல்லாத்தையுமே கீழே கொட்டி இருப்பான். அது ஐசாக்கு ட்ரெஷர் மாதிரி. அதையும் கூட்டு நானு எடுக்க போவா. நான் இடையில பிரகம் வந்து தடுப்பான். என்னடான்னு பார்த்தா அவன் பயங்கரமா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி டைம்ல இவ குறுக்க போய் மண்ணள்ளி இருந்தானா கண்டிப்பா அந்த மண்ணள்ளி கல்ல போட்டிருப்பான். நல்ல வேலை அவன் தடுத்துட்டான். இப்ப என்னன்னா இவங்களுக்கு கிடைச்ச இந்த சான்ஸ் இனி திருப்பி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது டவுட் தான். சோ இந்த டைம் இதை விட்டுறவே கூடாது. யாராச்சும் ப்ரிப்பேர்டா இல்லன்னா தயவு செஞ்சு வராதீங்க. கண்டிப்பா நான் உங்களை பிளேம் பண்ணவே மாட்டேன். ஆனா அங்க வந்து கெடுத்து விட்டுறாதீங்கப்பா. அப்படி யாராச்சும் வந்து கெடுக்கிறதா ஐடியா இருக்கான்னு கேட்பான். எல்லாம் அப்படியே டெரரா லுக் விட்டுட்டு அவங்க பாட்டு நிப்பானுங்க. யாரெல்லாம் வீரனா சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் என் கூட வாங்க. ஒரு கை பாத்துடலாம்ல. இன்னைக்கு அந்த எனருவோட மண்டை எனக்கு தான் சொந்தம். ஐ மீன் மண்டையை காலி பண்ண போறானாமா. அதே நேரம் இங்க காட்டுக்குள்ள காட்டுறாங்க நம்மாளுகளோட சம ரவுஸ். என்னன்னா அந்த பாம்பு கண்டபடி வரட்டிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய பாம்பு இதுவரைக்கும் நம்மளுக்கு பார்த்ததே இல்ல. சிக்குனா முழுகிறோம். அதனால சிக்கவே கூடாதுன்னு விழுந்து அடிச்சு ஓடுவாங்க. நம்ம ரோபினாலெல்லாம் நம்பவே முடியல. ஆமா, என்னதான் இந்த ஐலாண்டு கீழ இருந்து மேல வந்திருந்தாலும் ஸ்கை ஐலாண்டோட என்விரான்மெண்ட்டுக்கு இதான் தண்டி வளர்ந்துருக்கு. அதான் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சோரோக்கெல்லாம் செம்ம காண்டாயிருச்சு. கொய்யால இதுக்கு மேல உன்னை விட்டவே மாட்டேன். நீயும் எனக்கு ஒரு கேட்ஃபிஷ் மாதிரி தான். உன்னை துண்டு துண்டா வெட்டி வீசுறேன்னு சவால் விடுவான். அது காண்டாயி வேகமா அட்டாக் பண்ண வரும். ஒரு ஜம்ப் அடிச்சு எஸ்கேப். அது நேரா லூஃபி சாப்பர்ட்ட வரும். அவங்களும் அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. இப்ப என்னன்னா ஜோரோவால அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. என்னதான் தண்டி இருந்தாலும் அது செம ஃபாஸ்டா இருக்கு. அப்ப நம்ம ராபினை வெறி கொண்டு கடிக்க வரும். அவ கையை யூஸ் பண்ணி அலேக மரத்து மேல ஏறிடுவா. ஆனா அது வந்த வேகத்துல அங்க இருக்க மரத்தை கடிச்சிருமா. அங்கதான் பெரிய ஷாக்கு. என்னன்னா அதோட வாயில இருந்து ஆசிட் வருது. அந்த ஆசிட்டாலேயே அது கடிச்ச இடமே அங்க வெந்து போச்சு. அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாம்பு. சாப்பெல்லாம் பார்த்துட்டு ஆத்தாடி பாய்சன் பதறுவான். ஐயோ இனிமேட்டு நின்னா நமக்கு தான் பஞ்சாயத்து, ஓட மட்டும் தான் செய்யணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா லூஃபி பார்த்துட்டு வாவ் செம்மையா இருக்குன்னு பாராட்டி தள்ளுவான். அட லூசு பையிலே அதை பாராட்டுற நேரமாடா இது. அட்டு புட்டுன்னு அந்த பாய்சன் இருந்து தள்ளிப்போ, இல்லன்னா இன்ஸ்டன்டா செத்து போயிடுவாடா மூதேவின உடனே நம்ம பையன் உடனே விளையாட ஆரம்பிச்சிருவான். ஏய் விசா பாம்பு முடிஞ்சா என்கிட்ட வந்து மோதுன்னு பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். அதுவும் அப்படியே வெறியோட வரும். ஆனா மேல ராபின் இருக்கத பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ண போகுமா. அவ அழகா அவ கையை யூஸ் பண்ணி அசால்ட்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவா. சாப்பர் பார்த்துட்டு சூப்பர் பான்னு பாராட்டுவானா. யாரா அவன் சூப்பர் சொல்றதுன்னு லுக்கு விடும். அவளதான் பைய 90 மைல் வேகத்துல பிச்சுட்டு ஓடிடுவான். ஜோரோ என்ன பண்ணுவான், அதோட வாளு கிட்ட போயிட்டா எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லன்னு பின்னாடி போவான். கடைசியில பார்த்தா அது ஜோரோவை கரெக்டா வந்து லுக்கு விட்டு இருக்கும். அட ஆத்தாடின்னு விழுந்தடிச்சு ஓடுவான். அடுத்து சாப்பரை துரத்தும் லூஃபிய துரத்தும் எல்லாம் மாத்தி மாத்தி ஓடிட்டே இருப்பாங்க. லூஃபி தான் என்ஜாய் பண்ணி ஓடுவான். ரோபின் நம்ம தான் கரெக்டா வந்துட்டோம், மத்த யாருமே இன்னும் வரலையேம்பா. ஒருவேளை பிரிஞ்சு போயிட்டாங்களோ, வெயிட் பண்ணி பாக்கணுமா இல்ல அவங்கள தேடி போகணுமான்னு டவுட் வேற. அதே நேரம் சாப்பாட காட்டுறாங்க. அவன் புலம்பிக்கிட்டே வருவான். ஐயோ நான் தனியா பிரிஞ்சு வந்துட்டேனே, இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு தொண்டையிலேயே கத்துவான். இப்படித்தான் எல்லாருமே தனித்தனியா அங்கங்க பிரிஞ்சுட்டாங்க. சும்மாவே நம்மளுக்கு ரூட் ஒழுங்கா தெரியாது. இதுல பிரிய வேற செஞ்சுட்டாங்களா, சரி ஏதாச்சும் பண்ணி மேனேஜ் பண்ணுவான். ஜோரோக்கு மேப் இன்னும் மைண்ட்ல இருக்குது. அதனால அதை வச்சு போயிடலான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஆனா லூஃபி இப்ப என்ன பண்ண போறானோ தெரியல. ஏன்னா அவன் வந்திருக்க இடமே வித்தியாசமா இருக்கு. இதுல தலைவருக்கு தொலைஞ்சிட்டமோன்னு டவுட் வேற. ஆமா எல்லாம் எங்க போனாங்க, நம்ம தேடி போலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா, சரி போவோம். ஆமா இதுல எது சவுத் சைடு கரெக்ட், நல்லா வாமா இருக்குல்ல அந்த இடமா தான் இருக்கும்னு அவன் பாட்டுக்கு ஒரு டைரக்ஷன்ல கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க அந்த கடவுள் எனருவா காட்டுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஷாண்டியன்ஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா கேஷுவலா காப்பி குடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு இன்னொரு மேட்டரும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆளுகெல்லாம் ஸ்பிளிட் ஆகி 2 டீமா போயிருக்காங்கல்ல, அது கூட பரவாயில்ல. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு ஒத்தையா திரியறாங்களே, அத கூட கரெக்டா சொல்லுவான். இன்னைக்கு டே ரொம்பவும் சூப்பரா இருக்க போகுது. எத்தனை பேர் பொழைக்க போறாங்களோ சாக போறாங்களோ, சர்வைவல் கேம் இதோட ஸ்டார்ட்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பானா. அங்க பார்த்தா ஷாண்டியன்ஸ் எல்லாம் சும்மா வெறியோட வந்துட்டு இருப்பானுங்க. அதுலயும் வைப்பர்லாம் ஜெயிலர் வர்மன் மாதிரியே வெட்டணும். அந்த எனரு கடவுள துடிக்க வெட்டணும். எத்தனை பீஸா வெட்ட முடியுமோ அத்தனை பீஸா வெட்டணும். எனக்கு அந்த எனருவோட தலை வேணும். அதுக்காக மட்டும் தான் நம்ம அங்க போறோம். வாங்கல கொய்யாலைகளான்னு சும்மா பிச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.